உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். அதே சமயத்தில் தாய் திருச்சபையானது இன்று வேறு ஒரு பெருவிழாவை கூட கொண்டாடுகிறது. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று 2 வகையான வழிபாடுகள் உண்டு. ஒரு சிலர் இன்னைக்கு பொது காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறவர்களும் இருப்பார்கள். ஒரு சிலர் இன்று அந்த காணிக்கை திருவிழா, ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற திருவிழாவை கொண்டாடுகிறவரும் இருப்பார்கள். இதில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். நாம் இன்று நம்மளுடைய சிந்தனைக்காக ஆண்டவரை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற அந்த திரு நிகழ்வை பற்றி நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருச்சபையானது இந்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு பிறந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாவும் அவருடைய கணவரான யோசேப்பும் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த காணிக்கை திருவிழா 3 திருவிழாக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலிலே நாம் சொல்வதை போல இது காணிக்கை திருவிழா, காணிக்கை மாதா திருவிழா என்று கூட சொல்வார்கள். ஏனென்றால் தன் குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற அன்னை மரியாள் காணிக்கை மாதா திருவிழா. இன்றைக்கெல்லாம் எங்கள் ஊரில் காணிக்கை மாதா திருவிழா கொண்டாடுவாங்க. 3 நாளாக திருவிழாலாம் கொண்டாட்டமாக இருக்கும். நான் எப்பயுமே இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்துட்டாவே எங்கள் ஊர் திருவிழாவை நான் ஞாபகப்படுத்திக்குவேன். எங்கள் ஊரில் நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி திருவிழாக்கள் கொண்டாடணும், எப்படி ஓடணும் ஓடியாடணும், எப்படி விடிய தெருக்கூட சுற்றணும், ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டது, அந்த பழைய நினைவுகள்லாம் அப்பப்போ வரும். எனவே பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற திருவிழா, அது ஒரு திருவிழா. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே சொல்வது போல இது தூய்மை சடங்கிற்கான ஒரு திருவிழா. ஏனென்றால் யூதர்களின் மறைப்படி ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்ற பிற்பாடு அந்த குழந்தைகளை காணிக்கையாக, முதல் குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது மோசேயின் சட்டப்படி. அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய சட்டப்படி அந்த தூய்மை சடங்குக்குரிய நாள் வந்தபோது அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். இப்போ இந்த தூய்மை சடங்கு யாருக்கு என்று பார்ப்போமானால், யூதர்களின் மறைப்படி குழந்தை பெற்கின்ற ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒரு பையன், அந்த குழந்தை பையனாக இருக்கின்ற பட்சத்தில் 60 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அந்த குழந்தையோடு சென்று அந்த குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய தாய்மை, அந்த குழந்தை பெற்ற நிலையிலிருந்து தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சடங்கு என்று இருந்தது. எனவே அவர்கள் ஒரு காணிக்கையை கொடுத்து அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக இருந்தது. இதுவே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் இன்னும் 1 மாதம் 3 மாதம் 90 நாள் கழித்து அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறது வழக்கமாக இருந்தது. ஏன்னா அன்னை மரியாள் கூட அவருடைய பெற்றோர் சுவைக்கின் அன்னம்மாள், இந்த இருவரும் அன்னை மரியாளை கூட கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இன்று இந்த அன்னை மரியாள் தன்னுடைய தாய்மை பேற்றினுடைய அந்த தூய்மை வழிபாட்டுக்குரிய திருநாளாக பார்க்கப்படுகிறது. அந்த யூதர்களுடைய முறைப்படி, யூதர்களின் சட்டப்படி அவர் தன்னையே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். ஆலயத்திற்கு சென்று எனக்கு 60 நாள் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேலே அன்னை மரியாள், அந்த தாய் மற்ற எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுதந்திரமாக வெளியே அங்கங்கு செல்வதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இன்றைய நாள் 3வது திருவிழாவை கொண்டாடுகிறது. அது என்னவென்றால் லா வி கான்சாக்ரே என்று சொல்கிறார்கள். அதாவது கான்சக்ரேட்டட் லைஃப்,
யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. யாரெல்லாம் பார்த்தால் சாமியாருங்க, குறிப்பாக கன்னியர்கள், சிஸ்டருங்க, தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக, கடவுளுடைய பணிக்காக ஒப்பு கொடுக்கின்ற கான்சக்ரேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையினுடைய அவர்களுடைய திருவிழா. எனவே இன்று 3 திருவிழாக்களை கொண்டு இந்த நாள் அமைகிறது. ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற திருவிழா, அன்னை மரியாவினுடைய சுத்தம் செய்கின்ற திருவிழா, அடுத்ததாக அந்த இறைவனுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்களுடைய அர்ப்பணிப்போரின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், இப்பொழுது அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை தூக்கி கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு அழைத்து செல்கிறார்கள். பாருங்க, இப்போ ஒரு இளம் தம்பதியினர் யோசேப்பும் மரியாவும் குழந்தையோடு கோயிலுக்கு செல்கிறார்கள். அங்கே கோயிலுக்கு செல்கிற இடத்துல அங்கே ஒரு வயதான தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்க இருவரும் கணவன் மனைவி அல்ல, பட் ஆனால் ஒரு அந்த தம்பதியர்கள் போல் இருக்கிறார்கள். யார்? சிமியோன் என்ற ஒரு இறைவாக்கினரும் அதே போல் அண்ணா என்கிற ஒரு முதிய பெண்ணும் இருக்கிறார்கள். இப்போ அந்த சிமியோன் ஆண்டவர் இயேசு அந்த குழந்தையை கையில் எடுத்த உடனே ஒரு சந்தோஷம், ஆண்டவருடைய அந்த ஆண்டவரை சந்திக்கின்ற அந்த சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழகாக ஒரு பாட்டு பாடுறார், அழகாக ஒரு பாடல் பாடுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ இத்தனை நாள்களாக இந்த மீட்பரை காணுவதற்காகவே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சிமியோன் அந்த குழந்தைக்காக காத்திருந்து அந்த மீட்பை கண்களால் கண்டுகொண்டு மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து பாருங்கள், இந்த நற்செய்தியில் மீண்டும் அந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல லூக்கா நற்செய்தியாளர் இது ஒரு தூய ஆவியின் நற்செய்தி என்று பார்க்கலாம். ஏனென்றால் இந்த நற்செய்தி முழுவதுமாக தூய ஆவியானவரும் பயணித்து வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தியில் கூட இந்த சிமியோனும் அந்த அண்ணாவும் தூய ஆவியானவர்களால் உந்தப்பட்டு ஆண்டவர் இயேசுவை அந்த திருக்குடும்பத்தை சந்திக்க வருகிறார்கள். அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவும் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அந்த நிகழ்ச்சியை கண்டு அந்த திருக்குடும்பத்தை சந்திக்கிறார்கள். இப்போ அந்த சிமியோன் சந்தோஷத்தில் ஒரு பாட்டு பாடுறார். என்னன்னா, ஆண்டவரே, உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன, இப்போது இந்த அடியேனை அமைதியாக விடுதலை செய்துவிடும், அமைதியாக போகவிடும் என்று சொல்லி அவருடைய ஒரு 4 வரிகளை பாடுறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவர் பாடுகின்ற இந்த பாடலும் அவர் சொல்லுகிறார், ஒரு 4 வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த 4 வரிகளும் கடந்த வார நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியோடு ஒத்து செல்கிறது. ஏனென்றால் கடந்த வார நற்செய்தியிலே இதே லூக்கா நற்செய்தியின் அந்த 4வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊரான நசரேத்திற்கு சென்று அங்கு தொழுகை கூடத்திலே அங்கே வாசிக்க எழுகிறார். அவருக்கு அந்த எஸ்ஐயா நூலானது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை படிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அவர் என்னை அபிஷேகம் செய்து பணிக்காக அனுப்பியுள்ளார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 வார்த்தைகள் சொல்வார். பார்வையற்றவர்களுக்கு விடுதலையும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், ஏழைகளுக்கு உண்மையான இறைவனுடைய வார்த்தையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், இறுதியாக ஆண்டவருடைய ஆண்டை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பணிகளை பற்றி பேசுவார். அந்த 4 பணிகளையும் நான் இன்று இந்த சிமியோனின் பாடலிலே பார்க்கிறோம். சிமியோன் அதே போல சொல்றார், என் ஆண்டவரை என் கண்கள் கண்டு கொண்டன, பார்வை பற்றி பேசுகிறார். இதோ இந்த அடியனை இப்போது அமைதியாக போகச் செய்யும் விடுதலையை பற்றி பேசுகிறார்.
இப்பொழுது இதோ இதை புற இனத்தாருக்கு இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுவோ இது மெஸ்ஸியாவை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி இதோ ஆண்டவருடைய அடையாளமான அந்த ஆண்டினை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். எனவே கடந்த வார நற்செய்தியிலே பார்த்த அதே அந்த 4 செய்திகளை இன்று சிமியோனின் பாடலிலும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதன் மூலம் இந்த நற்செய்தியாளர் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வை தொடங்குகின்ற காலகட்டத்திலும் அதற்கு முன்பாகவே இயேசு பிறந்த உடனேயே இந்த இறைவாக்கினர் வழியாக சிமியோன் வழியாக ஆண்டவர் செய்ய போகின்ற செயல்களை நமக்கு ஏற்கனவே முன்னறிவித்தாய்விற்று என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம இறைவாக்கினர்கள் அநேக இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் வரப்போகும் நிகழ்வுகளை வரப்போகும் செயல்பாடுகளை நமக்கு முன்னறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் இஸ்ராயல் மக்களுக்கு அந்த வரப்போகும் விடுதலையை பற்றி ஆண்டவர் தரப்போகும் அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை பற்றி அறிவித்தார்கள். எனவே அதே போல இன்று நற்செய்தியில் கூட குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய அந்த வயதான சிமியோன் இறைவாக்கினர் போல அவர் முன்னறிவிக்கிறார். என்ன முன்னறிவிக்கிறார்? இந்த குழந்தை இப்படியெல்லாம் இருக்கும், இதையெல்லாம் செய்ய போகிறது என்று அவர் செய்ய போகின்ற பணிகளை அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். அதே போல அன்னை மரியாவுக்கும் வர இருக்கின்ற நிகழ்வுகளை நினைவுபடுத்துகிறார். அன்னை மரியாவை பார்த்து இதோ உனது இருதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லி அன்னை மரியாவுக்கும் கூட அந்த இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கூட தனது குழந்தை ஏதோ கடவுளுடைய குழந்தை, அந்த கபிரியேல் தூதர் சந்திப்பிலே சொன்னது போல கடவுள் குழந்தை மீட்கப் போகிறது என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் முழுதாக காதில் வாங்கி கொண்டு அதை மனதிலே இருத்தி கொண்டிருக்கிற அன்னை மரியாள் அதன் பிறகு அந்த இயேசு பிறந்த பிற்பாடு இளையர்களெல்லாம் வந்து சொல்வார்கள், அதைகளையும் கேட்டு தனது மனதிலே தியானித்து கொண்டிருக்கிற அன்னை மரியாள் இன்று சிமியோன் சொல்வதையும் கேட்டு மனதிலே தியானிக்கிறார். பாருங்கள், அன்னை மரியாவும் யோசேப்பும் இதை கேட்டு அவர்கள் வியப்படைகிறார்கள். இந்த குழந்தையை பற்றி இப்படி சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு ஒரு வியப்பு. எனவே பிரியமானவர்களே, அவர்கள் இருவரும் பயணிக்கிறார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தைகளை எல்லாம் தனது மனதிலே வைத்து தியானித்தபடி அவர்கள் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு இரண்டாவதாக அண்ணா என்கிற ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை பார்க்கிறோம். அவர் தனது வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்ற, கடவுளின் ஜெபத்திலும் தவத்திலும் தனது வாழ்வை பயணிக்கின்ற ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். இப்போ இந்த அண்ணாள் 7 ஆண்டுகள் தனது கணவனோடு வாழ்ந்தார் என்று சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கல்யாணம் ஆகி 7 ஆண்டில் கணவர் இறந்துட்டா அப்படின்ட்டு நமக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இயேசு அந்த கானா ஊர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் பொழுது அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது. அது ஏன் 6 அப்படின்னா விவிலியத்தில் ஒரு சில நம்பர்கள் நிறையா இருக்குது. 3 அப்படின்னா அது ஒரு முழுமையான நம்பர், 12 அப்படின்னா அது ஒரு முழுமையான நம்பர், ஒரு 7 அப்படின்னா அது ஒரு முழுமையை குறிக்கின்றது, 24 அப்படின்னா அது ஒரு முழுமையை குறிக்கின்றது. இதற்கு கம்மியாக இருக்கும் போதில் அது ஒரு குறைபாடு குறிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் கானா ஊரில் 6 கற்சாடிகள் இருந்தது. அதுவே 7 இருந்தால் அது ஒரு முழுமை. 6 இருக்கிறதுனால அங்கே ஒரு குறை. அது என்ன குறைனா அங்கே ரசம் இல்லை அப்படிங்கிறது குறை. அப்போ இந்த பெண்மணி 7 ஆண்டுகள் தன் கணவனோடு வாழ்ந்தார் அப்படின்னா வெறும் 7 வருஷம் இல்லை, கல்யாணம் கட்டிட்டு மட்டும் 7 வருஷம் மட்டும் இருந்தாங்க அப்படின்னு இல்லை. 7 ஆண்டுகள் என்றால் கணவனோடு முழுமையாக வாழ்ந்தார்கள். பிறகு கணவன் இறந்த பிற்பாடு ஒருவேளை அவர் நல்ல வயது முதிர்ந்து, இவருக்கு 80க்கு மேலே சொல்லியிருக்காங்களே, அவர் ஒரு 80 வயது வரைக்கும் இறந்த பிற்பாடு இவர் தன்னையே கடவுளுடைய பணிக்காக ஒப்படைத்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த 2 வயதான நபர்கள் சிமியோனும் அண்ணாவும் இந்த இளம் ஜோடிகளான இளம் தம்பதியரான யோசேப்பையும் அன்னை மரியாவும் இந்த 2 தலைமுறைகளும் சந்திக்கின்ற ஒரு இடம் இந்த ஆலயமாக இருக்கிறது. பாருங்கள், நானாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் நம்மலாம் நினைக்கிறோம், பிரான்ஸ் நாட்டில் இருந்து தான் அநேக செயின்ட்டுகள், என்ன புனிதர்கள்னால் பார்த்திங்கன்னா எல்லாம்
நம்மளுடைய காங்கிரிகேஷன் சிஸ்டருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும் உருவாக்கிய சபை தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே இந்த ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருப்பாங்க, ஸ்பெயின்லேருந்து இருப்பாங்க, ரோம் இட்டாலியிலேருந்து இருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து நிறைய செயின்ட்டுங்களாம் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அப்போ ஃப்ரான்ஸ் நாடெல்லாம் பயங்கரமாக எல்லாமே கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, எல்லாமே பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. இங்கே வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நான்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் பூசைக்கு வந்து ஒரு 40-50 பேர் வரதே பெரிய விஷயம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கலாம். இப்போ நான் டெய்லி பூசை காலையில் வைக்கிறேன் கோயிலில். நான் தான் போய் கோயிலை திறக்கணும், நான் தான் போய் பீடத்தெல்லாம் ரெடி பண்ணணும். இங்கே உபதேசம்லாம் கிடையாது. அப்படி இப்போ எடுத்து வைக்கும் போது டெய்லி காலையில் பூசைக்கு எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் வருவாங்க. 3 பேர் வருவாங்க, இல்லாட்டி 4 பேர் வருவாங்க. அவங்க வந்தாவே பெரிய விஷயம். அதை வந்து நாங்கள் பெருமையாக பேசிக்குவோம். மற்ற சாமியார்கள்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்குவோன்னா, உங்களுக்கு டெய்லி பூசைக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் 4 பேர் சொன்னேன்னா, ஓ பரவாயில்லையே 4 பேர் வராங்க, எனக்கு 2 பேர் தான் வராங்க அப்படிம்பாங்க. அப்போ 4 பேர் வரதே ஒரு பெருமையான விஷயம். இன்னும் 10 பேர் 15 பேரில் வந்துட்டால் அது வந்து ஐயோ, அது வந்து நம்ம ஊரில் திருவிழா மாதிரி. அந்த மாதிரி இங்கே வந்து மக்கள் விசுவாசமெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கெல்லாம் வராங்க இல்லையா, ஒரு 50-60 பேர் வருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வரவங்க எல்லாருமே வயதானவங்க தான். இப்போ அந்த டெய்லி காலையில் வர 4 பேருமே வயதானவங்க தான். ஒரு பாட்டிக்கு கண்ணு தெரியாது, ஒரு பாட்டிக்கு காது கேட்காது, ஒரு பாட்டி அமைதியாகவும் இருக்கும், ஒரு பாட்டி சும்மா வந்து உட்காந்துருக்கும். அவ்வளோதான். வயசானவங்க தான் இங்கே கோயிலுக்கு வராங்க. இங்கே வந்து இளைய தலைமுறைகளை பார்ப்பதே கஷ்டம். கோயிலுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். அவங்க வரமாட்டாங்க. இப்படி தான் இங்கே வந்து மினிஸ்ட்ரி, இங்கே வந்து பணிகள் போயிட்டுருக்குது. அதனால் பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ இந்த திருச்சபை நமது ஊரில் கூட ஒரு சில நேரத்தில் எல்லா இளைஞர்கள்லாம் கோயிலுக்கு வராங்களா? ரொம்ப கஷ்டம். காலையில் எழுந்திரிச்சோன்னே பாருங்கள், திருப்பலிக்கு எல்லாமே வயசானவங்க தான் ஜெபமாலை தூக்கிட்டு ஜெபமாலை போவாங்க, ஜெபமாலைக்கு வருவாங்க. பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. இப்படி தான் இன்றைய திருச்சபை கூட இன்று இருக்கிறது. இப்போ இந்த நற்செய்தி இன்றைய நிலையை, திருச்சபையினுடைய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பாருங்கள், கோயிலுக்கு அதிகமாக கோயிலில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா வயதானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ கோயிலுக்கு வரவங்க எப்பயாவது ஒரு தடவை வந்து போகிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த இளைய தலைமுறையாக இருக்கிறாங்க. இளைய தலைமுறை எப்பாவது வந்து குழந்தைங்க ஞானஸ்நானத்துக்கு வருவாங்க, திருமணத்துக்கு வருவாங்க, அப்புறம் ஏதாவது ஃபீஸ்ட்டுக்கு திருவிழாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போவாங்க தெரியாது. இந்த கோயிலை திருப்பியும் வழி நடத்தி காத்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்கிறது இப்போ யாருன்னு பார்த்தா இந்த வயசானவங்கள தான் இருப்பாங்க. பிரியமானவர்களே, இப்போ இந்த 2 தலைமுறைகள், வயதான தலைமுறை, ஒரு இளம் தலைமுறை, இந்த 2 தலைமுறைகளும் சந்திக்கின்ற ஒரு இடம் இந்த ஆலயமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆலயத்துக்கு போகிற இந்த இளம் தலைமுறையை என்ன செய்யணும்? இந்த வயசானவங்க வந்துட்டாங்க, இப்போ தான் என்றைக்காவது ஒரு நாள் வர்றது, அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களாம் போகிறது, இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வயசானவங்க இந்த இளம் தலைமுறை பார்த்து முணுமுணுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இல்லை, இந்த இளம் தலைமுறையும் போயிட்டு எல்லாம் இந்த வயசானங்களாக இருக்குது, இதுங்களாம் வெளியில் போனால் தானே நாங்களாம் வந்து உட்கார முடியும் அப்படின்னு அவங்களையும் வெளியே தள்ளிடக்கூடாது இல்லையா? ஏன்னா அவங்க தான் இந்த கோயிலுக்கு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, இந்த இளம் தலைமுறையும் சரி, அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடு அணுக வேண்டும். அதே அந்த வயதான தலைமுறையும் சரி, இளம் தலைமுறையினரை அவர்கள் கோயிலுக்கு வரும் பொழுது அவர்களை நாம் அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நமது ஆலய பணிகளில் ஈடுபடுத்தி அவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த திருச்சபை இன்றைய நற்செய்தியானது பிரியமானவர்களே நமக்கு 2 தலைமுறைகளை இணைக்கின்ற ஒரு செய்தியாக, ஒரு திருவிழாவாக அமைகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவும் யோசேப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த இந்த திருவிழாவை நாமும் நம்மையே காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், இன்றைக்கி வந்து எல்லா கோயில்லையும் திருவிழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது எல்லாருமே அந்த கையில் கேண்டில் எரியும் மெழுகுதிரிகளை ஏற்றி நம்ம வந்து ஒரு பயணமாக சென்று ஆலயத்திற்கு சென்று இருப்போம் இல்லைங்களா? இது வந்து நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருவிழாவை நினைவுபடுத்துகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக அனைத்து கன்னியாஸ்திரிகள் யாரெல்லாம் தனது வாழ்வை கடவுளுடைய பணிக்காக ஒப்படைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அதே போல் தொடர்ந்து இந்த இளம் தாய்மார்கள் புதிதாக திருமணம் நடந்து குழந்தைகள் பெற்றிருக்கிற அனைத்து தாய்மார்களையும் இளம் தம்பதியினர்களுக்காகவும் ஜெபிப்போம், முதியவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எனவே இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த திருநாளிலே நம்மையும் ஆண்டவரோடு இணைத்து எரியும் மெழுகுதிரிகளோடு நம்மையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.